பல பேர் சொல்லுவாங்க பொறிச்சை தின்னுட்டு வெளியே போவாது, சைத்தான் மேல ஏறுவான், இப்படி எல்லாம் சொல்லுவாரு. என்ற நம்பிக்கை ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த சைத்தானை பற்றி நம்பிக்கை சரியா இல்லாது. இந்த சைத்தானை நாம நினைக்கிறோம் சைத்தானுக்கு எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனசுல இருக்குது. சைத்தானுக்கு என்ன அல்ல அதிகாரம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம புரிஞ்சால் நமக்கு இந்த சைத்தான் மேல பூர்வானா, இப்படி ஊசலாட்டம் ஆடுவானா, இப்படி சைத்தானை பற்றி நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோமே இது உண்மையான்றதை நமக்கு விளங்க முடியும். அப்ப உண்மையிலே சைத்தானுக்கு என்ன பவரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம குர்ஆன் ஹதீஸ் மூலமாக பார்த்து கொள்ள வேண்டும். 15வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து ஒரு டெஸ்ட்டை வச்சு அவர் ஜெயித்த பிறகு பணிய சொல்றான். மலக்குமார்கள் எல்லாம் பணிகின்றார்கள். சைத்தான் பணியிடத்துக்கு மறுக்கிறான். அவன் வந்து கர்வம் கொண்டவனாக பெருமை அடித்துக் கொள்றான். நான் சிறந்தவன் ஆதமை விட. அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை மீறோம் என்றது விளங்காமல் அவன் பெருமையின் காரணத்தினால அவன் நரகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போன்ற நேரத்தில் அவன் வந்து அல்லாஹ்ட்ட ஒரு அவகாசம் கேட்கிறான். அவன் சொல்றான், என்னை நீ வழிகேட்டில் விட்டதுனால தீமையில்லை அது எல்லாத்தையும் அவன் அவர்களுக்கு வந்து அழகாக காட்டுவேன். உன்னால் தேர்ந்தெடுத்த அடியார்களை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் வந்து வழிகெடுப்பேன் சொல்லி அவன் வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறான். என்னுடைய அடியார்களில் உன்னை பின்பற்றக்கூடியவர்களை தவிர மற்ற யாருக்குமே உனக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். 15வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல இருந்து 42வது வசனம் மட்டும் இதை நீங்க பார்க்க முடியும். சைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் வந்து மறுமை நாள் வரை நல்லதெல்லாம் கெட்டதா காட்டி மக்களை வந்து வழிக்கெடுக்கணும். அது எல்லாத்தையும் வழிக்கெடுக்க முடியாது. அவனுக்கு யார் கட்டுப்படுறானோ இவர்களை தான் முழுதாக அவனுக்கு வழிக்கெடுக்க முடியுமே தவிர அமல்களை செய்து கொண்டு நல்ல காரியங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை கூட அவனுக்கு வழிக்கெடுக்க முடியாது. அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்தில்லைன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லிக்காரு. சைத்தான் வந்து நாளை மறுமையில நரகத்துக்கு போகக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடியது அல்லாஹ் திருமறையில எடுத்து சொல்றான். 14வது அத்தியாயத்துல 22வது வசனம், அல்லாஹ் வந்து உங்களுக்கு வாக்களிச்சிருந்தான், நானும் உங்களுக்கு வாக்களிச்சிருந்தேன், நான் வாக்கு மீறிட்டேன், உங்களை நான் அழைச்சேன், என்னுடைய அழைப்பை வந்து நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர வந்து வேற எந்த ஒரு சுல்தான் வேற எந்த ஒரு அதிகாரம் எனக்கு உங்களிடத்துல இல்ல. இவ்வளவுதான் என்னுடைய அதிகாரம். அழைச்சேன், வாங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு அந்த அழகாக காட்டினேன், நீங்க தான் ஏற்றுக்கொண்டு வந்தீர்கள். இதை தவிர எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் அல்ல தந்தில்லை என்றதான் அவன் சொல்றான். அது சொல்லிட்டு என்னைய நீங்க பழிக்காதீங்க, உங்களே நீங்க பழிச்சுக்கோங்க சொல்லி சைத்தான் சொல்லக்கூடியதை அல்ல சொல்லி காட்டுறான். அப்ப அவனே சொல்றான் என்னது, எனக்கு தந்திருக்கக்கூடிய அதிகாரம் சொல்றது மட்டும்தான். உங்களோட கையை கூட பிடிச்சி எனக்கு வலிக்கெடுக்க முடியாது. எனக்கு உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூட்டுறதுக்கு அல்ல அதிகாரம் தந்திருக்கிறேன், உங்களை கூப்பிடுறதுக்கு அதிகாரம் தந்திருக்கிறான். தவிர கூட்டு போயிட்டு கூட உங்களை வலிக்கெடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் அல்ல தந்தில்லை. எனக்கு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அதிகாரம் இவ்வளவு தான். நான் அழைத்தேன், நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் தந்தில்லை என்று அவன் நாளை மறுமையில நரகத்துக்கு அவன் போகக்கூடிய நேரத்துல சொல்லிக்கொண்டு போவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் திருமறையில 14வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப சைத்தானுடைய அதிகாரம் இவ்வளவுதான். நம்முடனே இருந்து கொண்டு நமக்கு ஆசை வார்த்தைகள் ஊட்டு கொண்டு இருப்பான். அவன் அல்லாஹ் கட்டுப்பாடாத காரணத்தினால் வழிக்கெடுக்கப்பட்டதுனால நாமும் எப்படியாவது வழிகேட்டுல விழுந்து நரகத்துக்கு போயிடணும் என்பதற்காக அவன் அவனுடைய முயற்சியில ஈடுபடுறான் என்பதை திருமறையில பார்க்க முடியும். அவனுக்கு அபாரமான ஒரு சக்தி பலம் இருக்குதுன்னு சொல்லி நாமளே அவனை வந்து ஓவரா பில்டப் பண்ணி கொண்டு போறோம். அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி நம்மள வலிக்கெடுத்து நரகத்துக்கு அவன் அனுப்பணும். பேய் நம்பிக்கை எல்லாம் வந்து இவன் ஊற்றுறதுதான். இது எல்லாத்தையும் போட்டு மனிதனை எப்படியாவது வலிக்கெடுக்கணும். பேய் நம்பிக்கை வந்தாலே நடந்துரும். கட்டடியான் அது இது ஓதி பார்க்கறது இப்படி இஸ்லாத்துல இல்லாத எல்லாம் செய்ய போயிடுவாங்க. இது மூலமா அவனை நரகத்துக்கு போட்டுரும். இதுதான் சைத்தானுடைய வேலை. இதுக்கு தான் அவன் பாடுபட்டு கொண்டு இருக்கிறான்.